ஹியூமன் ரைட்ஸ், மனிதநேயம் எங்கே இருக்குது? இப்போ கேளுங்களேன், எங்கே இருக்குது? நான் படுத்து தூங்கிட்டு இருக்கா? எத்தனை சம்பவங்கள்? யாருக்கு ஹியூமன் ரைட்ஸ்? பாதிக்கப்பட்டவனுக்கா இல்லை பாதிப்பை ஏற்படுத்தணுக்கா ஹியூமன் ரைட்ஸ்? பாதிக்கப்பட்டவனே கிடையாது, பாதிப்பை ஏற்படுத்தினது தான் ஹியூமன் ரைட்ஸ். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? ஒருத்தன் 10 வயசு, 2.5 வயசு, 17, எந்த வயசு இருந்தாலும் எல்லாம் உயிர் தான். அவனை கற்பழித்து நாசம் பண்ணி கொன்று விட்டு போயிடுறான். என்னன்னா அவனுக்கு கொண்டுடுறான். அவன் கற்பழித்தாலும் அவன் கை வச்சாலும் அவன் வந்து குற்றவாளி தான். ஆனால் அவனுக்கு ஹியூமன் ரைட்ஸ் என்ன சொல்லுது? ஐயோ, மரண தண்டனை கொடுக்காதீங்க, அது மனிதநேயமற்ற செயல். அது இவன் செஞ்சது என்னங்க? இல்லை மக்கள்கிட்ட ஏதாவது கொடுங்க, அவங்களாவது போட்டு எதனா பண்ணி சாவடிச்சிருவாங்க. அப்போ அது பயம் வரும். நீங்களும் ஒன்றும் பண்ண மாட்டீங்க, நான் சட்டத்தை மதிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. இந்த 2 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் மறக்கடிச்சிடும். இது செஞ்சால் முடிச்சோம், போட்டாங்க முடிச்சிச்சு, அவ்வளோதான். இவன் இப்படி பண்ணால் இவனுக்கு தூக்கு தண்டனை இல்லை, நடு ரோட்டில் நிப்பாட்டி வச்சு வெட்டினாங்க, இல்லை நடு ரோட்டில் தூக்கு போட்டாங்க. இதுதாங்க தண்டனை. அப்போ தான் அவனுக்கு பயம் வரும். நீங்கள் வந்து 2 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை கொடுத்தீங்கன்னா அவன் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வெளியே அவனுக்கு ஆள் பலம் பண்ண போல இருந்தால் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மரண தண்டனை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குற்றங்கள் குறையும். யாரை நம்புகிற மாதிரி இல்லைங்க. யாரை நம்புவீங்க நீங்கள்? எவ்வளோ குற்றங்கள்! நீங்கள் இந்த டிவிக்கு ஆட்சி, டிஎம்கே ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சி, எந்த ஆட்சின்னு சொல்ல முடியாது, எல்லாத்துலேயும் குற்றங்கள் நடத்துனார். இப்போ இந்த சமீப காலமாக இந்த சோசியல் மீடியா, இந்த வலைதளங்கள் வந்த பிறகு ரொம்ப அதிகமாகிடுச்சு இதோட ரேஷியோ. இந்தியாவில் தான் வந்து நம்ம தமிழ்நாடு மாநிலம் தான் ஒரு முன்னுதாரணமான ஒரு பாதுகாப்பான நாடாக இருந்தது. இன்றைக்கி என்ன இருக்குது? தினம் எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த குற்றங்கள் குறையணும்னா கண்டிப்பாக செஞ்சாகணுங்க, வேறு மாற்று வழியே இல்லை. கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இது இல்லைன்னா இறைவன் தான் பாதுகாக்கணும். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும், நடக்கக்கூடாது. இது கண்டிப்பாக 100% நடக்கக்கூடாது. யாரெல்லாம் தாங்க முடியாது. இது என்னால் வந்து நியூஸே பார்க்க முடியாதுங்க. இப்போ நியூஸு பார்த்தால அந்த டைட்டில் மேலே டைட்டில் போட்டிருக்கோம், கற்பழித்து இந்த வயசு குழந்தை அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. அது ஓப்பன் பண்ணுறதுக்கு கை நடக்கும், என்ன நடந்துருக்குமோன்னு. அவ்வளோ கொடூரமாக இருக்குது எல்லாமே. அவன் கற்பழித்து அப்படி விட்டு போகிறதில்ல, சாவடிச்சிட்றான். எல்லாம் காரணம் என்ன? சரக்கு, இந்த டோப் இழுக்கிறது, இதுதான் மெயினான காரணம், வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று சோஷியல் மீடியா, ரீல்ஸ் பார்த்து. சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக எல்லாம் ஆபாசமாக தான் இருக்குது. இப்போ யாரை நம்ப முடியாது நீங்கள், அந்த மாதிரி இருக்குது இப்போ காலம். அது ஒன்று வந்து யாராவது உங்கள் ஏரியாவில், உங்கள் தெருவில், பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாம் உங்களுடைய சகோதரர், உங்களோட குடும்பம் தான் எல்லாமே. யாராவது சந்தேகமாக இருக்கிற பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாரோ வந்துக்கிறாங்க, யார் நடமாட்டிக்கிறாங்க உங்கள் ஏரியா பக்கம், உங்கள் தெரு பக்கம், உங்கள் வீட்டு பக்கம், கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்முடைய பொறுப்பு இது நம்ம விட்டால் அப்படியே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம யாரோ போகிறோம், நம்மளை எதுக்குது இதெல்லாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது நாமும் காரணம் ஆகும் அதுக்கு. சரிங்களா? இன்னொன்று, அரசாங்கம் வந்து ஒரு போஸ்ட் கம்பம் வைக்கணும். இப்போ லைட் போஸ்ட் கம்பம் இருக்குல்ல, அதுலேயே கூட ஒரு சிசிடிவி கேமரா, நல்ல பெருசு வருது, பெரிய கேமரா, அது வச்சு விட்டிங்கன்னா 360 டிகிரி அந்த தெரு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணும். ரொட்டேட் ஆகிற கேமரா பார்த்துருப்பீங்க, இங்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி வச்சு விட்டால் ஓரளவுக்கு குற்றங்கள் குறையும். சிசிடிவி கேமரா இருக்குது சொல்லிட்டு போர்டு வச்சிடணும், உங்களை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அண்டர் சர்வேலன்ஸ் சொல்கிறோம். எல்லா தெருவில் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். எல்லா வீட்டில் கேமரா இருக்குது இப்போது. இருந்தாலும் அரசாங்கத்தோட ஒரு கேமரா கண்டிப்பாக இருக்கணும். அது எப்போவுமே கட் ஆகக்கூடாது, டேட்டா டிலீட் ஆகக்கூடாது, எந்த காரணங்களும் சொல்லக்கூடாது. குற்றங்கள் நடக்குதுன்னா அலேக்கா எடுத்து கொடுத்துடணும். இந்த பையன் வந்தால் இந்த ஆள் தான் போய் முதல்ல பிடிங்க. கண்டிப்பாக நாங்கள் இதெல்லாம் நம்ம இந்தியா வளர்ந்த நாடு சொல்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சு தான் குற்றங்கள் ஓரளவு குறையும். ஆனால் தண்டனையில் மட்டும் எனக்கு காம்ப்ரமைஸ் இல்லைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். தண்டனை கண்டிப்பாக, கொலை பண்ணுறவனுக்கு கற்பழிப்பு 2 பேருக்கும் மரண தண்டனை கண்டிப்பாக வேணும். மரண தண்டனை கண்டிப்பாக வேணும். ஹியூமன் ரைட்ஸ் வந்து இவனுக்காக வராது, பாதிக்கப்பட்டவனுக்காக வராது. கொலை செஞ்சுட்டு போனால் பாருங்கள், அவனுக்காக வரும். மரண தண்டனைலாம் கொடுக்காதீங்கப்பா, இது ஹியூமன் ரைட்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு. என்ன ஹியூமன் ரைட்ஸாக? ஒருத்தர் 1,40,000 பேர் கொண்டுக்கிறான். அப்போ எங்கே போயிடுச்சு ஹியூமன் ரைட்ஸ்? 168 குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க கொண்டது. அப்போ எங்கே போயிடுச்சு ஹியூமன் ரைட்ஸ்? சட்டங்கள் மாற்றணும், எவ்வளோ சட்டங்கள் மாற்றுறோம். சும்மா எதுவும் இல்லாத சட்டங்கள்லாம் மாற்றி குழப்பத்தை உண்டாக்கி கலரத்தை உண்டாக்குறாங்க. இதற்காக கண்டிப்பாக சட்டத்தை மாற்றி பண்ணால் மரண தண்டனை. கற்பழிப்புக்கு, கொலைக்கு இது பண்ணால் மரண தண்டனை. கொள்ளை கையை வெட்டணும். நீங்கள் எந்த இதுவும் பார்க்காதீங்க, அதில் இருக்க இதில் அந்த மதம் இதை எந்த மதம் பார்க்காதீங்க. காமனாக பொதுவாக இதுதான் எல்லாருக்கும். அவ்வளோதான், இதுதான் தீர்வு, வேறு எதுவும் தீர்வு இல்லைங்க. நன்றி.